ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். ராமாவதாரத்திற்கு முன்பே வால்மீகி முனிவரின் மனதில் உருவான காவியம்தான் வால்மீகி ராமாயணம் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஒரு கொள்ளைக்காரனாக இருந்த ரத்னாகரனிடம் அவன் செய்யும் பாவச் செயல்களில் அவனது குடும்பத்தினர் பங்கெடுத்துக் கொள்வார்களா என்று நாரதர் கேட்டு வரச் சொன்னபோது, உன் பாவத்தில் நாங்கள் ஏன் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவனது குடும்பத்தினர் சொன்ன பதில் கொள்ளைக்காரன் ரத்னாகரனிடம் மனமாற்றத்தை உண்டு பண்ணியது என்றும், அந்த பாவத்திலிருந்து விடுபட நாரதரிடம் அவன் பரிகாரம் கேட்டபோது ராமநாமத்தை ஜபிக்கும்படி நாரதர் உபதேசம் செய்ததாகவும் வால்மீகி ராமாயணம் பற்றிய குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அப்படியானால் ராமாவதாரம் இந்த பூமியில் நிகழ்வதற்கு முன்னாலேயே ராமநாமம் வழக்கில் இருந்ததா? ராமாவதாரம் நிகழ்வதற்கு முன்னரே கொள்ளைக்காரன் ரத்னாகரனுக்கு நாரதர் ராமநாமத்தை ஜபிக்கும்படி எவ்வாறு உபதேசம் செய்தார்? கேரக்டர் என்றது கதாபாத்திரங்கள். அந்த ஒரு நாடகம் யார் எழுதினாலும், ஆர்எஸ் மனோகர்லேருந்து யார் இன்றைக்கி ஒரு ட்ராமா பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல திரைக்கதை, வசனம், ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக்ஸு இதெல்லாம் வந்தப்புறம்தான் அதில் நடிக்கிறதுக்கான கேரக்டர்ஸ் யாரை எந்த ரோலுக்கு போடலாங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிஹர்சல்னு ஒன்று இருக்குது. அந்தந்த ரோலை நடிக்கிறதுக்குள்ள பாவனைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் ராஜா அண்ணாமலை மன்றம் இல்லை மியூசிக் அகாடமியில் இந்த ட்ராமா அரங்கேற்றப்படுகிறது. இந்த வார்த்தை முதலில் இருந்தது அப்படின்னு பைபிளில் வரும். முதல்ல சவுண்டு தான் இருந்துச்சு, வார்த்தைகள் தான் இருந்ததுன்னு. அதனால் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை எடுத்தாலும் கூட அந்த வார்த்தைகளெல்லாம் முதல்ல இருந்திருக்கும். அந்த கேரக்டர் பின்னால் வரலாம். ஆனால் அந்த ராமா இல்லை கிருஷ்ணா இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏற்கனவே புராணங்கள் இருந்தது தான். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, நாமகரணம்னு பேர். நாமகரணம்னு நீங்கள் ஏதாவது புதுசாக உருவாக்குறீங்களா? ஏற்கனவே இருக்கிற பேரில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுவும் இப்போல்லாம் நிறைய பேரண்ட்ஸு புரியாத பேர்லாம் வச்சிடறாங்க குழந்தைங்களுக்கு. இல்லை அந்த காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னன்னே தெரியாது. அவங்க மதர் ஒரு ஃபேன்சியில் இருப்பா, அப்படி ஏதோ வைக்கிறா, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இல்லையா? அந்த மாதிரி முதல்ல ஆல்ரெடி திஸ் திங்ஸ் எக்ஸிஸ்ட். முதலில் வார்த்தை இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது, அது ஆண்டவனாகவே இருந்ததுங்கிறது தான் பைபிள். அதனால் ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் த வேர்ட், வேர்ட் வாஸ் வித் த லார்ட் அண்ட் இட் வாஸ் த லார்ட் ஹிம்செல்ஃப்னு. அதனால் பேர்கள் என்பவை ஏற்கனவே உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். அதை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லோகோ பின்ன ருசின்னுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி அவங்க ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்கனுங்கிற மாதிரி வச்சாங்க. இட் இஸ் நாட் தட் அந்த கேரக்டர் அது குளோரிஃபை ஆகி அந்த மாதிரி வந்ததுனாலன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தினால் அறியப்படுபவன் தர்மம் அப்படிங்கிறாங்க. அப்போ தர்மம்ங்கிறது எவ்வளோலாம் பேர் இருந்திருக்கு இல்லையா? யம தர்மராஜன், தர்மராஜன், இந்த மாதிரி எவ்வளவோ இருந்திருக்கும். அதுக்கு சம்பந்தமான பேர்கள் எவ்வளவோ உலகத்தில் இருந்திருக்கும். அதனால் லெட் அஸ் நாட் திங்க் ராமரால் அந்த பேர் வந்துச்சுன்னு நினைக்க வேணாம். அந்த பேர் ராமருக்கு வைக்கப்பட்டது. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபாஜி, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடும் பொழுது முதுகுத்தண்டில் வைப்ரேஷன் என்ற உணர்வு கிடைக்கின்றது. இந்த உணர்வு வருவது சரிதானா? எந்த தெய்வத்தினுடைய பேரை நம்ம சொன்னால் கூட நமக்கும் அந்த தெய்வ வடிவத்துக்கும் ஏதாவது ஜாதக ரீதியாக பிளானட்ரி வைஸ் கனெக்ஷன் இருந்தாக்கா வரலாம். பட் அதை சொன்ன உடனே உனக்கு அதெல்லாம் வந்துடும் நீ நினைக்க தேவையில்லை. யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு. அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து தான் உற்பத்தி ஆகுது. வெளியில் யாரும் உனக்கு ஒயரிங் போட்டு சுவிட்ச் போட்டு மெயின் சுவிட்ச் போடுறது கிடையாது. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மின்காந்த ஆற்றல், அந்த பாஸ்வேர்டுன்றோம் இல்லையா, அதுதான் அந்த மந்திரன்றது. அந்த மந்திரங்கள் கூட நீ சும்மா ஏதோ புக்கில் படிச்சுவிட்டு வந்தால் வராது. இனிஷியேஷன் ஒன்று இருக்குது. இப்போ யாரோ ஒரு குரு, ஏதோ ஒரு மகான் உனக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுக்குற போது அந்த சுவிட்சை அவங்க போடுறாங்க. அந்த மகான்கிட்ட ஏற்கனவே அவன் உச்சாடனம் பண்ணி அதில் ஒரு சித்தி அடைஞ்சிருப்பான். அவன் உனக்கு கொடுக்குற போது, அதாவது மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. மந்திரங்கிறது என்ன?
ஏற்கனவே நிறைவே அடைந்து விட்ட ஒரு மகான் கிளத்தெல்லாம் காதில் சொல்கிறது. அவன் உன் காதில் சொல்கிறான் இல்லையா, அந்த பெருமையினால் வருவதுன்னு அர்த்தம். அதனால் மந்திரத்தில் ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே உபதேசம் வாங்கின ஒருத்தன் அவனுடைய பவரை உனக்கு கொடுத்து இனிஷியேட் பண்ணுற போது அவன் என்ன பண்ணுவான், உன்னுடைய வெற்றி பெறேங்கிறாங்க. அது முதுகுத்தண்டில் இந்த இடம் அங்கே தொடுறாங்க. நீ கூட மகேஷ் யோகி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிற, இல்லை வேதாத்திரி மகரிஷிகிட்டலாம் போகிற, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த குரு யார் உனக்கு மந்திரம் கொடுக்க போகிறாங்களோ அவங்க ஒன்று தொடுவாங்க. அந்த முதுகுத்தண்டில் குண்டலினி எனர்ஜி எங்கே இருக்கோ அங்கே தொட்டுட்டு அதுக்கப்புறம் டெய்லி 20 minutes காத்தால சாயந்தரம் அதை அந்த மந்திரத்தை நினச்சிக்கிட்டோ இல்லை அவங்க சொல்கிற ஏதோ ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டோ உட்கார சொல்லுவாங்க. ஸோ அது இனிஷியேஷன் தான். இட் இஸ் லைக் கிவிங் தி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் டு யுவர் ஹவுஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேன் சுற்றலாம், பல்பேரியெல்லாம், டோஸ்டர் வேலை செய்யலாம், அதெல்லாம் வேறு. சிதம்பர நடராஜ சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆருத்ரா தரிசனமும் நீங்கள் முதலாக காண்பித்த நடராஜர் கோவிந்தராஜர் ஒளிவடிவ தரிசனமும் ஒரே தத்துவத்தை குறிக்கிறதா? இது ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது, த தாவ் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு பேர். அதுக்கு ஒரு ஆட்டமை ஒரு சேம்பரில் பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அந்த கரையாஃபோனிக் கேமராவை ஏதோ வச்சு எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அதை வச்சு தான் அந்த புக்கில் ஒவ்வொரு டைம்லேயும் அந்த ஃபிகர் எப்படிலாம் வருதுன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் அது அந்த நடராஜருடைய ஃபார்மேட்டுக்கு வருது. அது அணுக்களின் தாண்டவம். நடராஜருங்கிறது ஏதோ ஒரு மனுஷன் இப்போ லலிதா பத்மினி வைஜெயந்தி மாதிரி டான்ஸ் ஆடுறாங்கன்னு நினைக்க வேணாம். அது அணுக்களுடைய தாண்டவம். கேரளாவில் ஒரு ஜெர்மன்காரங்க பணம் செலவு பண்ணி குருவாயூர் திருச்சூர்கிட்ட பெரிய யாகம் பண்ணாங்க. கேரளாவில் கர்நாடகாவில் இருக்கிற பெரிய பெரிய வேத பண்டிதர்களெல்லாம் கூப்பிட்டு அந்த யாகம் நடத்தப்பட்ட போது அவங்களும் ஃபோட்டோ எடுத்தாங்க. வேரியஸ் ஸ்டேஜஸில் எடுத்த போது லாஸ்ட்டில் அதுவும் நடராஜ தாண்டவம் தான் வந்தது. இப்போ நடராஜ தாண்டவம்ங்கிறது என்ன, இந்த 5 கிரியாஸ், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5னுடைய பிரபாவம், அதனுடைய ஒரு எனர்ஜி ஃபார்மேட், அதுதான் நடராஜ தாண்டவங்கிறது. யாரோ ஒரு ஆள் கோபிகிருஷ்ணா மாதிரி டான்ஸ் ஆடுறாருன்னு நீ நினைக்க தேவையில்லை. இட் இஸ் தி டான்ஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆல் தி 5 ஆக்டிவிட்டீஸ் இன் கிரியேஷன். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய் புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. பாபாஜி, கந்தர் அனுபூதி பாடல் பற்றி தயவு செய்து விளக்கவும். கந்தர் அனுபூதினா என்ன? ஐயா அருணகிரி உன்போல் மெய்யாக ஓசல் விளம்பினர் யார்? அருணகிரிநாதரே, உங்களை மாதிரி யார் சத்தியத்துவமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்ட்டு. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி நிற்கும் நாள் என்னாலோ அப்படின்னு தாய்மானவர் சொல்கிறார். இப்போ முருகப்பெருமானுடைய அருளை வாங்கி முருகனுடைய புகழை பாடிய அருணகிரியினுடைய தயவு எனக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு 2வது அர்த்தம். இது எந்த சூழலில் உருவாகிறதுனா, சம்பந்தாண்டான் என்ற ஒரு மந்திரவாதி இருக்கான். அவனுக்கு அருணகிரியை பிடிக்காது. இவன் காளி உபாசகன், அருணகிரி முருகனை கும்பிட்றவர். அதனால் இவரை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த வல்லாள தேவராஜனுக்கு சொல்கிறார், உனக்கு கண் பார்வை இல்லையே, தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்து அதை உன் கண்ணுக்கிட்ட அப்ளை பண்ணாக்கா உனக்கு கண்ணு பார்வை வரும்ன்ட்டு. இப்போ வல்லாள தேவராஜன் சொல்கிறான், அருணகிரி சாமி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. ஸோ நான் ராஜா சொல்கிறானேங்கிறதுக்காக இவர் தன்னுடைய உடம்பை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த கிளி கோபுரம்னுவாங்க அந்த இடத்துல வச்சுட்டு கிளி வடிவம் எடுத்து இவர் இந்திரலோகத்துக்கு பறந்து போய் பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துக்கின்னு வராரு. சம்பந்தாண்டானுக்கு அது தெரிஞ்சு போகுது, இந்த ஆள் வந்துட்டான்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணுறான், இவருடைய உடம்பு கொண்டு போய் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு, அந்த கேட்டு இருக்கு இல்லையா, கடைவீதி கேட்டு, அந்த இடத்துல வச்சு எரிச்சிடுறான். இன்னி கூட அந்த இடம் அங்கே இருக்குது. ஒரு கூடு விட்டு கூடு பாஞ்ச ஆள் திருப்பியும் தன்னுடைய கூட்டுக்குள்ளே வரணும். எதில் இருந்து போனாரோ அதுக்குள்ளே திரும்பி வரணும். ஆனால் அவர் உடம்பை எரிச்சிட்டாங்களா, அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் கிளியாகவே இருந்து போயிட்டார். கிளி என்ன பண்ணும், நீ சொன்னதை ரிப்பீட் பண்ணும். கிளிக்குன்னு சொந்தமாக பாஷெல்லாம் கிடையாது.
ஸோ கிளியை ட்ரெயின் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணாடி வச்சுருவாங்க. கண்ணாடி முன்னால் கிளியை வச்சுட்டு இவங்க கிளி கண்ணுக்கு தெரியாத மாதிரி உயரமாக நின்றுக்குவாங்க. நின்றுட்டு அவங்க வந்து இதில் சிஐடி கேட்டுன்னு சொல்கிறாங்கன்னு வை, இந்த கிளி வந்து எதிரில் இருக்கிற கிளி சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டு இதுவும் சிஐடி கேட்டு சொல்லும். இப்படி தான் கிளியை ட்ரெயின் பண்ணுறது. அதனால் அருணகிரின்ற கிளி பின்னால் முருகப்பெருமான் நின்று கொண்டு எதை சொன்னானோ அந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணிச்சு இல்லையா, அதுதான். அப்போ கந்தர் அனுபூதி என்பது முருகப்பெருமானே கொடுத்த உபதேசம். அது என்ன, ஞான பரமானது. இந்த உலகத்தில் நீ மோட்சத்தை அடையணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யலாங்கிற மாதிரி 54 எழுத்துக்களை கொண்டு ஒரு முத்து மாலையை கோத்த மாதிரி அக்ஷர மாலையாக உருவாக்கப்பட்ட பாடல் தான் கந்தர் அனுபூதி என்பது. அது தெய்வீகமாக வந்தது. முருகப்பெருமான் சொன்னால், முருகப்பெருமான் அருணகிரிக்கு ஒரு பெண் பித்தனாக இருந்து சூசைட் பண்ணி சாக போகிறவனை தடுத்தாட்கொண்டு 12 வருஷம் உட்கார வச்சு திருவண்ணாமலையில் அவனை ஞானி ஆக்கி ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டு என்ன பாடுன்னு சொல்லி பாடும் பணியே பணியாய் அருள்வாய், ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் இப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அந்த 54 பாட்டினுடைய அந்த இது டிரைவேஷன் ஆர் எண்ட் ரிசல்ட்டு என்னமாக இருக்கும்னா 3 தான். ஒன்று, நான் இந்த உலகத்தில் ஏதோ கர்மா செய்கிறேன்றதை விட்டுடு. முதல்ல நத்திங் பிலாங்ஸ் டு யூ, விடுவாய் வினை யாவையுமே. இப்போ என்ன பண்ணும், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் ஒழிச்சு வைக்காமல் தான தர்மம் பண்ணு, கரவாது இடுவாய். ஒன்று, கடவுளுடைய பாதங்களை நினச்சி உங்கள்கிட்ட இருக்கிறத ஒழிச்சு வைக்காமல் எல்லோரும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே வடிவேல் இருந்தால் நினைவாய். எப்பயும் முருகனுடைய அந்த 2 பாதங்களை கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரை என்று சிவாய். நான் உன்னை நினைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. அதனால் உன்னுடைய 2 பாதங்களை என்னுடைய இதய தாமரையில், வனஜம்னா தாமரைன்னு அர்த்தம், உன் இருத்தாள் என் இதய தாமரையில் வந்து வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ கடவுளுடைய பாதங்கள் தாமரை மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு பேர் என்ன, பாத கமலங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த இதய தாமரையில் கடவுளுடைய பாதங்கள் வந்து நிற்கிற போது என்ன ஆகும், நம்ம எதுக்காக இந்த மனித பிறவி எடுத்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோமோ அதுக்கு என்ன பேர், பாதக மலங்கள்னு பேர். தி ஃபால்ட்ஸ் அண்ட் பிளமிஷஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ், வேரியஸ் லைஃப்ஸ், பாதக மலங்கள். ஸோ நம்முடைய பாதக மலங்கள் போகணுன்னா பாத ப்ளஸ் கமலங்களை பிரிக்க வேண்டியிருக்கும். அதனால் முருகப்பெருமானை நினைப்பதற்காக ஒரு உபதேச மந்திரம் போல் கொடுக்கப்பட்டது தான் கந்தர் அனுபூதி. அதனால் கந்தர் அனுபூதி என்பது ஒரு ஞானபரமான நூல். அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். எடுத்த உடனே அவர் சம்பந்தாண்டான் இருக்கான் இல்லையா, அவன் காளி உபாசனை பண்ணவன். அதனால் அம்பாள்கிட்ட சொல்லி முருகப்பெருமானை பிடிச்சி வைக்க சொல்கிறான் லவ்வில். அம்மா கொஞ்சம் இருக்கிறதுனால முருகருக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. அப்போ இவர் மயில்கிட்ட சொல்கிறாரு, மயில் போய் முருகர் பண்ணணும்னு யோசனை பண்ணுறாரு. நான் இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டுக்கிறான் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேலு மயில் இதெல்லாம் கூப்பிட்டு ஆடும் பரி வேல் அணி சேவல், மயில் வேலு சேவல் இந்த 3த்தையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் கந்தரை பிடிக்கிறார். அப்போ தான் கந்தர் வர்றார், அம்மானுடைய பிடியிலேருந்து வர்றார். அதுக்கப்புறம் இவர் பாடுறார், ஆசா நுகலம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறக்கும்னு. எல்லா ஆசா மற்றும் பற்றின்றின் பாதமே பாவித்தேன்ற மாதிரி நமக்குள்ள பர்சனல் டிசையர்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் போன பின்னால் ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு சும்மா சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில் நமக்கு அந்த கான்சன்ட்ரேட்டட் மைண்டு கிடைக்கிறது. அதுக்குள்ளே முருகரை அந்த வயலும் மயிலும் போய் எழுப்பிடுது சேவலெல்லாம் சரி. அதுக்கப்புறம் முருகர் இவருக்கு அந்த கம்பத்து இளையனார் சந்நிதின்னு நீங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே நுழையிற போது உள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல கம்பத்து இளையனார் சந்நிதி, அதுக்கு அப்புறம்தான் பிள்ளையார் சந்நிதி, அதுக்கு நேராக தான் ரமணருடைய பாதாள லிங்கம் இருக்கும். அதனால் அந்த இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்து முருகர் அந்த கம்பத்தில் வந்து தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறது. நிறைய மகான்கள் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணியே கடவுளை அடைஞ்சிருக்காங்க. கம்பத்து இளையனார்னா என்ன, பாலாஜின்னா யார், முருகப்பெருமான்னு அர்த்தம். அண்ணன் வந்து பிள்ளையார், தம்பி வந்து முருகர். அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணாங்க. அதுதான் கம்பத்து இளையனார்னு சொல்லக்கூடியது. அவங்களுக்கு அருள் கிடச்சிருக்கு. இந்த தூணில் இருந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாருங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த முதல் கேள்விக்கு பதில் சொன்னேன் இல்லையா,
பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வரதுக்காக போயிட்டு அவர் கிளியாகவே நின்று போட்டார். அதுக்கப்புறம் ஊர் ஊராக போய் கோயில் கோயிலாக பாடிக்கிட்டு இருந்தாருங்கிறதெல்லாம். ஸோ இந்த கந்தர் அனுபூதின்றது 4 வரி, மொத்தமே 54 பாட்டு தான். அதனால் ஒரு அரை மணி நேரத்தில் அதை சொல்லிட முடியும். நிறைய பேர் இதை பாராயணமே பண்ணி ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. அதில் புரியாத வார்த்தையே இருக்காது. எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் 4 வரி இருக்கு இல்லையா, அது 4 வரியில் 2 வரிங்கிறது முருகருடைய புகழ் சோத்திரம், மீதி 2 வரி உனக்கு சொல்லப்படுகிற உபதேசங்கள். பாடு ஒரு 4 வரி. நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செங்குனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். என்னுடைய இதயம் என்பது, நெஞ்சம் என்பது ஆசைகளால் கனத்து போயிருக்கு. அந்த கனமான இதயத்தை உருக்கி முருகன்கிட்ட அருள் கேட்கறதுக்காக நான் 5 கரங்களை உடைய ஆனை முகத்தனிடத்தில் சரண்டர் ஆகிறேன்னு அர்த்தம். முதல்ல பிள்ளையார் பிடிக்கிறார். 5 கர ஆனைன்னா விநாயகர், அவரை நான் பிடிக்கிறேன்னு அர்த்தம். ஆடும் பரிவேலணி சேவலின மயில் சேவல் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எனக்கு அதுதான் வேலையாக இருக்கணும். முருகப்பெருமானுடைய சேவல் மயில் வேலு இது எல்லாம் பாடுகிற பணி தான் என்னுடைய பணியாக இருக்கணும். வேறு எதுலேயும் என்னுடைய மைண்டு விலகக்கூடாது. இதை தவிர வேறு எதுலேயும் என் மைண்டு போகக்கூடாது. தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்பியும் பிள்ளையார் தான். கஜமுகாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக வந்த தனி யானை என்றால் யானை வடிவத்தில் இருக்கிற சகோதரன் என்னாக்கா பிரதர் ஆஃப் முருகா அப்படின்னு அர்த்தம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ. கடவுளை பற்றி சொல்கிற போது என்ன சொன்னாங்க, உல்லாசமாக ஜாலியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு டிவைனாக இருக்கிற ஆள் நீ இல்லையா. இல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. ஸோ ஐ ஷுட் கோ blank. எல்லாம் மற என்னை மறந்த நலம் அப்படின்னா ஐ ஷுட் ஃபர்கெட் மை செல்ஃப். நீ மாத்திரம் இல்லை, உன்னுடைய தாட் மாத்திரம் என்கிட்ட இருக்கணும். எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதினா தேவர்களுக்கு பூபதினா தலைவனாக இருக்கக்கூடியவனேன்னு அர்த்தம். தேவசேனாதிபதினு வச்சுக்கோ. வானோ புனல் பார்க்கணல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் மான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனி. எங்கே இருக்கேன்னு தெரிய மாட்டேன்னுது. அங்கே இருக்கியா இங்கே இருக்கியா இல்லையா மனசுக்குள்ளே உட்காந்துருக்கியா. ஐ மீன் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் யுவர் ஹேபிட்டட். நீ எங்கே இருக்கேன்னு தெரிய மாட்டேன்னுது. வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் இன்னும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ. மனைவி மகன் மகள் இந்த மாதிரியான உறவுகளில் நான் மாட்டிக்கிட்டு உன்னை அடைவதற்கு தடையாக இருந்து மடியணுமா. கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடுவேலவனி. மரங்க மலைகள் எல்லாம் உன்னுடைய வேலை வச்சு கரஞ்ச மலையெல்லாம் உடைச்சே இல்லையா, அது புகழ். அதனால தான் 2 வரி ப்ரேயரு 2 வரி புகழ், இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் முடிப்பார் உருவாய் அருவாய். நான் உருவமாக இருக்க, உருவம் இல்லாமையும் இருக்க, ஜோதி ஸ்வரூபமும் முருகன் இருக்கான். உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், நீ இருக்க இல்லை ரெண்டுமே தான். மறுவாய் மலராய், சின்ன மொட்டாக இருக்கிற பூவாகவும் இருக்கிற. மணியாய் ஒளியாய், ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோனாகவும் இருக்கிற, அதில் வர்ற வெளிச்சமாகவும் இருக்கிற. இதெல்லாம் சொல்ல உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருவாய் உயிராய், ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் வருகிற கருவாய் இருக்கிற, வெளியே வந்த அந்த குழந்தை அந்த உயிராகவும் இருக்கிறாய், கருவாய் உயிராய். கதியாய் விதியாய், எனக்கு விதினா என்ன, நான் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள். கதின்னா என்ன, அந்த கர்மாலின் தப்பிக்கிறதுக்கு என்னுடைய ரெஃப்யூஜி, என்னுடைய புகலிடம் வந்து நீதான்ற மாதிரி. கதியாய் விதியாய் இதுதான் லாஸ்ட்டில் முடிக்கிறது. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த
திருப்பதி பெருமாள் இருக்கு இல்லையா, வெங்கடேஸ்வர சுப்ரபாதம், அந்த டியூன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் அந்த டியூனில் யாருமே பாடலையேன்னு சொல்கிறாங்க. அது எழுதினாள் யார்? டெல்லியில் ஜவஹர்லால் நேரு டைமில் சபாநாயகராக இருந்த அனந்தசயனம் ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த பாட்டு எழுதுனது. நிறைய பேர் ஏதோ புதுசாக எழுத்தார் ஐயங்காருன்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் தான் யாரும் சொன்னாங்க, இது அருணகிரிநாதர் அந்த காலத்திலேயே போட்ட டியூன் அது. இப்போ இந்த கௌசல்யா சுப்ரஜாராமன் காலங்காத்தால் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் வருது இல்லையா, அதே டியூன்லேயே இந்த பாட்டை அருணகிரிநாதர் தான் போட்டாருன்னு கண்டுபிடிச்சாங்க. 4 பேர் சொல்லு. ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாக அருள்வாய். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீயலையோ. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம். கருதாமரவா நெறி காண எனக்கு இருதாழ்வ நஜம் தர என்றிசைவாய். உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. Question from Madhu Edil. After meditation, we feel calm and composed, returning to our true nature. What are the internal processes that takes place when we meditate, resulting in peace and happiness? குப்பை வர்றோம், நம்மக்கிட்ட நிறைய எண்ணங்கள் இருக்குது, ஏதோ தேவையான தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த இடம் சுத்தமாகுதுன்னா என்ன, நீங்கள் இல்லை, குப்பையெல்லாம் பெருக்கி போட்டுன்னு அர்த்தம். ஸோ நீ பண்ணுற தியானமோ இல்லை உன்னோட சிங்கிள் சிலபலோ தொடப்பக்கட்டை, நீ அதை சொல்ல சொல்ல உங்கள்கிட்ட இருக்கிற குப்பெல்லாங்குது இல்லையா, அதெல்லாம் போகுது. அதனால தான் யூ ஃபீல் இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் ஆன மாதிரி உனக்கு ஒரு இட்ஸ் எ கிளீன்சிங் ப்ராஜெக்ட், அவ்வளோதான். அந்த நீ பண்ணுற தியானத்தில் இந்த ப்ரூமிங் வேலை நடக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு நல்ல விஷயங்கள்லாம் வருது, அவ்வளோதான். அதாவது ஒரு குருமுகமாக ஒரு உபதேசம் வாங்கி அதை ஏகாகிரமாக பல வருஷங்கள் சொன்ன பின்னால் தான் உனக்கு இன்னர் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஈவன் படிநிலையில் ஆரம்ப காலத்திலேயே நீ ஏதோ ஒரு மந்திரம் ஒரு உருவகம் எதையாவது வச்சுக்கிட்டு பண்ணுற போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதாவது நீ ஒரு மந்திரம் கற்றுன்னு வர்ற வீட்டில் ஒரு 20 நிமிஷம் ஒன்று உட்கார சொல்லுவாங்க, நீ உட்காந்துட்டு 20 நிமிஷம் அவங்க சொல்கிற ஏதோ ஒரு கொக்கோ கோலான்ற மந்திரத்தை சொல்கிறேன்னு வை, 20 நிமிஷம் சொல்லணும். ஆனால் ஆரம்ப காலத்தில் ரோட்டில் அவன் தயிர் விற்கிறது, சைக்கிள் பெல்லு, காய்கறி, ரோட்டில் போகிற சத்தம், புஸ்ஸு எல்லாம் தான் கேட்டுனே இருக்கும். கொஞ்ச நாள் ஆனோடனே ஒரு 2 நிமிஷம் நீ சொன்ன அந்த கொக்கோ கோலா வரும். அதுக்கப்புறம் கொக்கோ கோலா நிறைய நேரம் வரும், இந்த சத்தம்லாம் குறைய ஆரம்பிக்கும். அண்ட் லாஸ்ட் வர்றபோது கொக்கோ கோலா சத்தமும் இல்லை, ரோடு சத்தமும் கிடையாது. உனக்கே தெரியாமல் ஒரு சின்ன குழந்த அப்படியே தொட்டிலில் தூங்கிட்டு உலுக்கி விடுற மாதிரி ஒரு அனுபவம் வரும். அதுக்கு நாளாகும், 10 மாதம் கூட ஆகலாம். ஸோ அதுக்கு ரீச் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் நம்முடைய பிரயத்தனங்கள். வி ஹவ் டு ரீச் டு தட் லெவல் ஆஃப் குழந்தை லலபி, அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இட்ஸ் எ ப்ராசஸ். நீ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுற அதே மாதிரி தான் இது ஒரு மென்டல் எக்ஸசைஸு. இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் கற்றுத்தராங்க. மகேஷ் யோகியில் ஒன்று அவங்க சிங்கிள் வார்த்தை ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி பதஞ்சலி இவர் குண்டலினி வேதாத்திரி மகரிஷி அவர் முதுகு தண்டை தொடுவார், அதுக்கப்புறம் பிளாங்காக உட்கார சொல்லுவார், நோ திஸ் திங், வேறு எதுவும் மந்திரம் உபதேசம்லாம் கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் கற்றுத்தராங்க. Question from மூர்த்தி சார் ஹுண்டாய். ஒரு முறை கீழ்கண்ட பாடலை அடியேன் பாடிக்கொண்டிருந்த பொழுது நம் பாபா அவர்கள் இப்பாடலை எழுதியது நீங்களா என்று என்னிடம் கேட்டார். இல்லை இல்லை, வள்ளல் பெருமான் எழுதியது என்று சொன்னேன். பாபா அவர்களுக்கு எவ்வளவு பொருத்தமான பாடல். முன்னவாதிபர்க்கு முன்னவா, வேத முடி மொழிகின்ற முதல்வா, பின்னவாதிபவர்க்கு பின்னவா, எவர்க்கும் பெரியவா, பெரியவர் மதிக்கும் சின்னவா, சிறந்த சின்னவா, ஞான சிதம்பர வெளியிலே நடிக்கும் மன்னவா, அமுதம் அன்னவா, எல்லாம் வல்லவா, நல்ல வாழ்வருளே என்று அழகாக வள்ளலார் பாடுகிறார். சுவாமிகளின் விளக்கம் ஏதேனும் உண்டோ? வள்ளலார் உங்களுக்கு தெரியும், இதில் முருகப்பெருமானுடைய ஒரு அவதாரம், அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை.
அவருக்கு கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு திருவாசகம் முற்றுவதல் பண்ண மனுஷன் அந்த ஆள். மறுநாள் காத்தால் ஒய்ஃபை கும்பிட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லி டவுனுங்க வழியாக போனால் பொல்யூட் பண்ணுவாங்கன்னு சொல்லி வில்லேஜாக போயிட்டு அவர் கிராமங்களில் இருந்தார். அதுக்கப்புறம் சிதம்பரம் போனார். அண்டு அதுக்கப்புறம் வடலூரில் வந்து சத்தியவளாக திருமாளிகைலாம் வச்சார். அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் நிலையை அடைஞ்சவர். அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஒரு தடவை நான் இங்கே திருமலை வையாவூர்னு ஒரு இடங்குது, செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் வேடந்தாங்கல் போகிற வழியில் மலை மேலே. அங்கே ஒரு சாமியார் இருப்பார் அந்த காலத்தில். இவர் பேர் சீனிவாச நிகேதன் ஐயங்கார், அவர் பேர் சீதாராம் சுவாமிகள். அப்போ ஒரு லெக்சர் கொடுத்தேன் நான். ஒரு வயசான பாட்டி என்கிட்ட வந்தாங்க. வந்து தம்பி என்கிட்ட ஒரு சொத்துக்குது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் என்னடா இது தொந்தரவாக போச்சு, யாரும் பாட்டி என்கிட்ட வந்து சொத்து கொடுக்குறேன்றா அப்படின்னு சொல்லி நான் கண்டுக்கல. அப்போ அட்ரஸெல்லாம் வேறு சொன்னான். 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட்டு, யானைகவனி எல்லாம் சொன்னாங்க. விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணா நகரில் எனக்கு வீடப்போ நான் படுத்துன்னுக்கிறேன். அப்போ வள்ளலார் வந்தார். ஏன்பா அந்த சொத்தை வாங்கிக்கலையா அப்படின்னாரு. நான் வந்து அந்த மாதிரி யாருன்னே தெரியாது, எப்படி சாமி வாங்குறது என்ன. அப்போது ஒரு சாமி வந்து தரிசனம் கொடுத்தாரு, ப்ளஸ் பண்ணார். அதுக்கப்புறம் திருநாமம் அனுப்பிச்சேன் நான். அது வந்து வள்ளலார் தன் கைப்பட எழுதின திருவருட்பா. அவங்க வீட்டில் வள்ளலார் தங்கி இருந்திருக்காரு. அந்த அம்மா அவங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு எல்லாத்தையும் தூக்கின்னு இதுக்கு போயிட்டாங்க, ஹைதராபாத் போயிட்டாங்க. ஆனால் வள்ளலார் எனக்கு நேரில் வந்து தரிசனம் கொடுத்தார் இல்லையா அண்ணா நகரில். அதுக்கப்புறம் எனக்கு திருவருட்பாலாம் சாதாரணமாக வாயில் வர ஆரம்பிச்சிது. நம்ம அவ்வளோ திருவருட்பாலாம் எங்கே படித்தோம், ஆனால் சாதாரணமாக வர ஆரம்பித்தது. ஏன்னா அவருடைய நேரடி தரிசனம் நமக்கு கிடைச்சது. இது ஏன் நடக்குது அப்படின்னு யோசனை பண்ணால், வள்ளலார் எதுக்காக உலகத்தில் வந்தார்? புறத்தே வெளுத்து அகத்தே கருத்தை ஜகத்தை திருத்த இறைவனாலே நான் வருவிக்கல் விட்டேன். வெளியே வெளியும் சொல்லி மகிறான், உள்ளுக்குள்ளே எல்லாம் கற்பாக ஈவில் டிசைனோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட உலகத்தை திருத்துறதுக்காக என்ன கடவுள் உலகத்துக்கு வர வச்சார் அப்படிங்கிறார். இவர் வந்து நிற்கிறார். அப்போ சாமி சொல்கிறாராம், யார்? நடராஜ பெருமாள். யாம் அருள் ஒளி தருகின்றோம், நான் உனக்கு பவர் கொடுக்குறேன். இக்கோணை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வர். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்கள்லாம் நீ சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. இவர் பயந்து போய் நிற்கிறார். நடராஜர் சொல்கிறான், அஞ்சலை அஞ்சலை அப்படின்னார். பயப்படாத பயப்படாத, நான் பார்த்துக்கிற மீதி எல்லாத்தையும். இந்த கோணை மாநிலத்தவர் இதெல்லாம் அங்கே தான் வருது. இவர் அப்பயும் பயப்பட்டு இருக்கிறாராம். பேய்ப்பிடிப்புள்ள பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிற இந்த ரிலிஜன் எல்லாம் வச்சு ஜனங்கள்லாம் அடிச்சுன்னு சாவுறானுங்க, ரிலீஜியஸ் கிளாஷஸ். நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயல் விரைந்து புரிக என்று இட்ட குருவினர். என் மகன்பா போய் எல்லாரையும் திருத்து அப்படின்னு நடராஜ பெருமாள் இவருக்கு சொல்கிறாராம். இதெல்லாம் தான் அந்த காட்சிகள் வருகிற விஷயங்கள். அவர் தலைகளை நின்று பார்த்தாரு. ஆனால் அது பஞ்சகாலம், அதனால் ஜனங்க கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவர் அணையாத அடுப்பு கஞ்சி காய்ச்சி எல்லா ஜனங்களுக்கும் கஞ்சி கொடுத்துன்னு இருந்தார். இதுதான் அவரால் முடிஞ்சது. பெரிய அளவுக்கு அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத காரணம் அப்போ இருந்த வெள்ளைக்கார ஆட்சி அடிமைத்தனம் ப்ளஸ் காலம் கனியலை. அதனால் அவர் சொல்கிறார், நான் போகிறேன் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 திரைக்கு பின்னால் போய் அவர் தன்னை மறைச்சிக்கிறார். அப்புறம் வெள்ளைக்கார கலெக்டர் வரோம், அதெல்லாம் வேறு கதை. ஓகே, அவனே கொஞ்சம் டொனேஷன் கொடுத்து நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்லி போயிட்டான். இல்லைன்னா அவரை பிடிக்காதவங்க அது மாதிரிலாம் பண்ணாங்க. அவருக்கும் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருந்தாங்க. அந்த காலத்தில் ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீலங்காவில். அவரை கூட்டின்னு வந்தாங்க யாழ்ப்பாணம். கூட்டின்னு வந்து இந்த மாதிரி இவர் மருட்பா பாடுறாரு, அருட்பா கிடையாதுன்னு. கடலூர் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இப்போ வள்ளலார் கோர்ட்டுக்கு வர்றபோது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறானுங்க. அப்போது ஆறுமுக நாவலரும் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஜட்ஜி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறேன். எப்போ ஒரு ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே அவன் வந்தால் எந்திரிச்சு நிற்கிறானோ அப்போ அவன் நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு கேஸ் தள்ளுபடி பண்ண காலமெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு பெரிய நிலைகளை அவர் நடத்தினார். ஆனால் அவரால் சக்ஸஸ் ஆக முடியல. அந்த காலம் அந்த மாதிரி கனியாமல் இருந்தது. அதனால் கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லை. நான் கடையை போட்டேன், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் போகிறேன், கடையை கட்டிட்டு போகிறேன், திருப்பி வரேங்கிற மாதிரி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த திருமலை வையாவூர் கோயில் அந்த அம்மாவுடைய இன்சிடெண்ட் நடந்தது. அப்புறம் வள்ளலாருடைய தரிசனம் கிடச்சிது.
அப்புறம் எனக்கு அருட்பா சாதாரணமாக வர ஆரம்பிச்சிச்சு, வாயில் சாதாரணமாக வர ஆரம்பிச்சது. அந்த புக்கு நான் வாங்கலை, ஆனால் வர ஆரம்பிச்சது. அதனால் இதெல்லாம் ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை இல்லையா, அதனுடைய போக்கில் வரும், அதனுடைய போக்கில் எல்லாமே நடக்கும். இப்போது வள்ளலாருக்கு யார் பாஸு? சிதம்பரம் நடராஜர் இல்லையா? சிதம்பரம் நடராஜர் தானே அவருடையது. அதனால் அவர்கிட்ட போய் சொல்லுவார், இன்னமும் சொல்லவோ உன் மனம் இரும்போ பெரும் பாறையோ தந்திமுக நறுமுகன் இரு பிள்ளை அல்லவே, உனக்கு என்ன புள்ளியாரும் முருகனும் தான் இதுவா, என்னை பார்த்தா அவனுக்கு பிள்ளை மாதிரி தெரியலையா, இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்லாம் கொடுப்பாரு. இப்படி ஓடிக்கினே இருக்கும் அவருடைய ப்ரேயர்லாம். அதுக்கப்புறம் தான் அவர் வடலூரில் வந்தார். வடலூர் வந்து கடலூர் ஆகுனார். கடலூரில் இப்போ நெய்வேலி செராமிக்ஸ் அது இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பெரிய ஊர் ஆகுனார். வந்துச்சு இல்லையா, இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்துச்சு. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கோணாட்சி பல்லவர்த்தம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் கோணாட்சி பல்லவர்த்தம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கோடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. கோடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி ஒரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி ஒரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. மனபாரத்தை சுமப்பவர் காருதல் தரும் தெய்வமே சிவசங்கரா. கருணையில் கடல் வெள்ளமே அருளிலே மழை வெள்ளமே. ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. காலத்தை வென்ற சரித்திரம் உந்தன் ஆன்மீக இலக்கணம். எக்காலத்திலும் நினைவூட்டிடும் உந்தன் ஆத்மார்த்த அனுபவம். ஆறினாலும் அறிய உண்ணாதி சித்தநாதனே. அன்பில் மட்டும் அடிமையாகும் ஆனந்த ரூபனே. ஆதியானவனே அந்த மாதியற்றவனே. உமை பாதியானவனே பசுபதியுமானவனே. ஈசனே எங்கள் நேசனே தியாகேசனே ஜகதீசனே.
ஈரத்தில் மிதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. சங்கல்ப மாத்திரம் நடத்திடும் சர்வகாரிய சித்தி சத்தியம். சங்கடம் நீக்கி அருளிட வரும் சர்வசக்தி நிச்சயம். உன்னை போலோர் பிறவி இந்த பாரில் இதுவரை இல்லையே. உன்னிடம் இல்லாததொன்றும் உலகில் எங்கிலும் இல்லையே. நீ மகாஜோதி மகாமகர ஜோதி அண்ணாமலை ஜோதி அருணாச்சல ஜோதி. இருளகற்றி ஒளி புகட்டி எம்மை கூட்டி உன்னுள் பூட்டும் ஈரத்தில் மிதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. மனவாரத்தை சுமப்பவர் காருதல் தரும் தெய்வமே சிவசங்கரா. पंढरीचं भूत मोठे पंढरीचं भूत मोठे पंढरीचं भूत मोठे आल्या गेल्या झडपी वाटे गेल्या झडपी वाटे आल्या गेल्या झडपी वाटे आल्या गेल्या झडपी वाटे पंढरीचं भूत. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.